ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து சிஸ்கோ யூசிஎஸோட ஆர்கிடெக்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்கிடெக்சர் பார்த்து மொத்தமாக அந்த சிஸ்கோ யூசிஎஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சிஸ்கோ யூசிஎஸ்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிஸ்கோ யூசிஎஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னா, இப்போ சிஸ்கோ யூசிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சேசிஸில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். சேசிஸில் பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ சிஸ்கோ யூசிஎஸ்ன்றது ஒரு சேசிஸ் பாக்ஸு. அந்த சேசிஸ் பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் இருக்கும். பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 8 பிளேட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் பிளேட்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம பின்னாடி ஸ்லைட்ஸில் பார்ப்போம். ஸோ அந்த பிளேட்ஸ் இருக்கும். அந்த பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்இஎக்ஸ் அப்படின்ற ஒரு இதில் காம்பனண்ட்டில் போய் கனெக்ட் ஆகும். அந்த எஃப்இஎக்ஸ் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேசிஸ் பார்த்தீங்கன்னா B200 சீரிஸ், அதாவது பி என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னா பிளேட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த சேசிஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெக்ஸ், அதாவது ஃபேப்ரிக் எக்ஸ்டெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளேடெல்லாம் இதில் போய் கனெக்ட் ஆகும். ஸோ இந்த கனெக்டிவிட்டி கேபிள் கனெக்டிவிட்டி கிடையாது. இது வந்து உள்ள வந்து லாஜிக்கல் கனெக்டிவிட்டி தான், அதாவது சிப் லெவலில் உள்ள கனெக்ஷன் இனிஷியேட் பண்ணிக்கும். அது என்ன ஆகுதுன்னா இந்த ஃபேப்ரிக் எக்ஸ்டெண்டரில் கனெக்ட் ஆகும். இந்த ஃபேப்ரிக் எக்ஸ்டெண்டர் என்ன பண்ணுன்னா இது போயிட்டு சுவிட்சில் வந்து கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நெட்வொர்க் சுவிட்ச் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சுவிட்ச் அண்ட் SAN டிவைஸில் கனெக்ட் ஆகும். ஸோ இந்த SAN டிவைஸ் அண்ட் ஈத்தர்நெட் சுவிட்சஸை கனெக்ட் ஆனால் தான் நமக்கு வந்து நெட்வொர்க் அண்ட் ஸ்டோரேஜ் அவைலபிலிட்டி வந்து இந்த சேசிஸ்க்கு கிடைக்கும். ஸோ நார்மலாக ஒரு சேசிஸ் பாக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே பிளேட் இன்சர்ட் பண்ணுறாங்க. பிளேட் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஃபேப்ரிக் எக்ஸ்டெண்டரில் போய் கனெக்ட் ஆகுது. ஃபேப்ரிக் எக்ஸ்டெண்டர்லேருந்து என்ன ஆகுது, உங்களோட ஃபேப்ரிக் சுவிட்சில் கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த ஃபேப்ரிக் சுவிட்சிலேருந்து நம்மளோட நெட்வொர்க் சுவிட்சு அண்ட் SAN டிவைஸில் போய் கனெக்ட் ஆகுது. இது வந்து சேசிஸ், அதாவது பிளேட் சர்வருக்கு. இது இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேக் மவுண்ட் சர்வருக்கு. ஸோ ரேக் மவுண்ட் சர்வருக்கும் பார்த்தீங்கன்னா அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ ரேக் மவுண்ட் சர்வர் என்ன ஆகுது, ஃபேப்ரிக் எக்ஸ்டெண்டரில் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபேப்ரிக் எக்ஸ்டெண்டர் வந்து ஃபேப்ரிக் சுவிட்சில் கனெக்ட் ஆகுது, அங்கேருந்து நார்மல் சுவிட்சுக்கு போகுது. ஸோ இந்த ஃபேப்ரிக் எக்ஸ்டெண்டர்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த ஃபேப்ரிக்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இது ஷேர் பண்ணிருக்கீங்களா சார் ஸ்க்ரீனு? ஓ, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலையா? ஓகே, நீங்கள் சொல்லவே இல்லையா? அதான் ஷேர் ஸ்க்ரீன். ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகேங்க சார், தான் தெரியுது. ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனு. ஓகே, நார்மலாக இதில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது சிஸ்கோ யூசிஎஸோட ஆர்கிடெக்சர். இது அந்த ஸ்க்ரீனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா. நார்மல் சேசிஸ் பாக்ஸ் இருக்கும், அதில் வந்து பிளேட்ஸ் இன்சர்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஃபேப்ரிக் எக்ஸ்டெண்டரில் கனெக்ட் ஆகும், அங்கேருந்து வந்து ஃபேப்ரிக் சுவிட்சில் கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் சுவிட்சில் கனெக்ட் ஆகும். இன்னொரு பார்ட் வந்து SAN டிவைசஸாக கனெக்ட் ஆகும். ஸோ ரியல் டைமில் ஒரு சேசிஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னா அதோட பின்னாடி இருக்க ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். அதாவது இப்படி தான் வந்து கம்யூனிகேஷன் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த ஆர்கிடெக்சரில் பார்க்கும்போது உங்களுக்கு இதில் ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? இதில் எதுவும் இல்லைங்க சார். இப்போ ஃபேப்ரிக் எக்ஸ்டெண்டர், அதுக்கப்புறம் வந்து ஃபேப்ரிக் ஏவா, ஃபேப்ரிக் ஏ அந்த மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் ரியல் நெட்வொர்க் போகுது. ஆமாம், அது வந்து ஃபேப்ரிக் சுவிட்ச். ஃபேப்ரிக் ஏ ஃபேப்ரிக் பின்னு இருக்குல்ல, அது ஃபேப்ரிக் சுவிட்ச். ஸோ இந்த ஃபேப்ரிக் எக்ஸ்டெண்டரை கொண்டு போய் ஃபேப்ரிக், அதாவது சிஸ்கோட ஃபேப்ரிக் சுவிட்சில் கனெக்ட் பண்ண. அதாவது சிஸ்கோ நீங்கள் சேசஸ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த சேசஸ் தனியாக வாங்கணும், அந்த ஃபேப்ரிக் சுவிட்சஸ் வந்து தனியாக வாங்கணும். ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணது சிஸ்கோவோடது. அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் சிஸ்கோவோட காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இந்த SAN அண்ட் ஈத்தர்நெட் இருக்கு இல்லையா, இது சிஸ்கோலே வாங்கலாம், இல்லை அவுட் ஆஃப் இதுவும் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து அப்படின்னா சிஸ்கோ ஃபேப்ரிக் சுவிட்ச் நம்மள்ட்ட இருக்கணும். ஆமாம், சிஸ்கோ ஃபேப்ரிக் சுவிட்ச் இருந்தால் தான் நீங்கள் வந்து சிஸ்கோ யூசிஎஸ் மேனேஜரை யூஸ் பண்ண முடியும். இப்போது சிஸ்கோ பொறுத்த சிஸ்கோ யூசிஎஸ்னாலே மெயின் காம்பனண்ட்டே இது சிஸ்கோ யூசிஎஸ் மேனேஜர் தான். அந்த காம்பனண்ட் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த யூசிஎஸ் மேனேஜர் எங்கேருந்து வரும் அப்படின்னா இந்த ஃபேப்ரிக் சுவிட்சிலேருந்து தான் அந்த யூசிஎஸ் மேனேஜர் ஒர்க் ஆகும். ஸோ இந்த என்க்ளோஷரை நீங்கள் மேனேஜ் பண்ணணும்னா நீங்கள் இந்த இதை வச்சுருக்கணும், இந்த ஃபேப்ரிக் சுவிட்சஸ் வந்து மேண்டேட்டரியா இருக்கணும். ஓகே, இது வந்து நார்மல் சரிங்களா சார்? லைக் போர்ட் ஆமா, அது அந்த சுவிட்ச் எப்படி இருக்கும், அதுல எத்தனை போர்ட் இருக்கும், அந்த டீடைல் எல்லாமே வந்து பிரீஃபா பார்க்கலாம். சரியா?
ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அடுத்தது போகலாம். ஸோ அடுத்தது வந்து காம்பனன்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இங்கே ஆர்கிடெக்சர் பார்த்துல எப்படி வந்து கனெக்டிவிட்டி இதாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா ஒவ்வொரு காம்பனன்ட்ஸும் இன்டர்கனெக்ட் பண்ணும். ஸோ இதில் இந்த ஆர்கிடெக்சருக்குள்ள என்னென்ன காம்பனன்ட் வருது சிஸ்கோ யூசிஎஸ் லெவலில் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேசிஸு, ஃபேப்ரிக் எக்ஸ்டெண்டரு, அதுக்கப்புறம் உள்ள வந்து விர்ச்சுவல் அடாப்டர்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஃபேப்ரிக் ஸ்விட்சு, சரிங்களா, அப்புறம் இந்த ரேக் மவுண்ட் சர்வர்ஸு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி காம்பனன்ட். ஸோ இந்த காம்பனன்ட் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து என்னன்னா ஒரு ஆர்கிடெக்சராக கொண்டு வரோம். சிஸ்கோ யூசிஎஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு டிஃபைன் பண்ணும்போது இவ்வளோ காம்பனன்ட்ஸ் வந்து உள்ள இருக்கும். ஸோ அது என்னென்ன காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, சிஸ்கோ யூசிஎஸ் ஃபேப்ரிக் இன்டர் கனெக்ஷன் இருக்கா. ஸோ சிஸ்கோ ஃபேப்ரிக் யூசிஎஸ் ஃபேப்ரிக் இன்டர்கனெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், இங்கே சொன்னேன் ஃபேப்ரிக் இன்டர்கனெக்ட் அப்படின்றது. ஸோ இது தான் என்ன சொல்கிறாங்க, ஃபேப்ரிக் இன்டர்கனெக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் பாருங்கள் நிறைய மாடல்ஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ இதில் நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு, அதாவது அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபேப்ரிக் ஸ்விட்ச் வந்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காஸ்ட் இருக்கும். ஸோ அதை அவங்க ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, இதை வந்து வாங்குவாங்க. ஸோ இது வந்து சிஸ்கோ யூசிஎஸ் ஃபேப்ரிக் இன்டர்கனெக்ட். ஸோ இங்கே வருது. ஸோ அதுக்கு அடுத்த காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா சிஸ்கோ யூசிஎஸ் அண்ட் சிஸ்கோ நெக்ஸஸ் ஃபேப்ரிக் எக்ஸ்டெண்டர். ஸோ ஃபேப்ரிக் எக்ஸ்டெண்டர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது இன்னும் வந்து பிக்சர் வந்து பெருசாக வச்சுருக்கேன், அதை நான் காட்டுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாடல் இருக்குது, சரிங்களா. இந்த சிஸ்கோ யூசிஎஸ் ஃபேப்ரிக் எக்ஸ்டெண்டர் எங்கே வரும்னு சொன்னேன், இந்த இது யூசிஎஸ் சேசிஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேப்ரிக் எக்ஸ்டெண்டர் வரும். ஸோ இங்கே தான் அந்த ஃபேப்ரிக் எக்ஸ்டெண்டரை உள்ளே இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஃபேப்ரிக் எக்ஸ்டெண்டர். ஸோ அதுக்கு அடுத்த காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா சிஸ்கோ யூசிஎஸ் விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் கார்டு. அதாவது விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் கார்டுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம டெஸ்க்டாப்லலாம் உங்களுக்கு வந்து நிக்கார்டு ஒர்க் ஆகணும். நிக்கார்டு பை டிஃபால்ட்டாக இப்போ மதர் போர்ட்லேயே வருது. சப்போஸ் மதர் போர்டில் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடிஷ்னலாக ஒரு பிசிஐ கார்டு வாங்கி உள்ளே இன்சர்ட் பண்ணுவீங்க இல்லையா. இப்போ நீங்கள் வீட்டில் இருக்க டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் ஒரே ஒரு லேன் தான் இருக்குது. எனக்கு மல்டிபிள் லேன்ஸ் வேணும், எனக்கு இன்னும் ஒரு 2 லேன் அடிஷ்னலாக வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு டெஸ்க்டாப்பில் வந்து பிசிஐ நிக்கார்டு வாங்கி அதை உள்ளே இன்சர்ட் பண்ணி மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் வெளியே எடுப்பீங்க இல்லையா. அதே மாதிரி நம்மளோட பிளேடில் வந்து எனக்கு மல்டிபிள் நெட்வொர்க்ஸ் கனெக்டிவிட்டி நான் அந்த பிளேட்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த யூசிஎஸ் விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் கார்டு வாங்கி அந்த பிளேடில் இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பிளேடில் மாட்டக்கூடிய ஆப்ஷன் இது. ஸோ இட்ஸ் அந்த ஒரு பிளேடுக்கும் நம்ம தனியாக வந்து இப்போ 4 நிக் வேணும் அப்படின்னா இப்போ 4 கார்டு வாங்கி நான் போடுவேனாங்க சார். ஆமாம், இப்போ சில கார்டில் வந்து ஒரே இதில் வந்து 2 போட்டோ இருக்கலாம், சில இதில் 4 போட்டோ இருக்கலாம். அது அந்த கார்டோட ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து. ஓகே, சிங்கிள் கார்ட்லேயே வந்து எம்பெடட் பண்ணி ஒரு 4 நிக்கா கூட எடுத்துட்டு வரலாம். என்ன தெரியுமா, LO1 போட்டிருக்காங்க இல்லையா, அந்த லேனா மதர் போர்டுங்க சார். ஆமாம், இந்த LOMன்றது லேனான் மதர் போர்டு. இந்த லேனான் மதர் போர்டு வந்து இந்த சிப்பு வாங்கி நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அது வந்து மெசனின் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது பேர். ஓகே, மெசனின் கார்டு அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக வந்து நிக் கார்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கார்டை வாங்கி எத்தனை போட்டு வேணுமோ அத்தனை போட்டுக்குண்டான கார்டை வாங்கி அந்த சர்வரில் வந்து கம்பேட்டபிலிட்டி, அதாவது இப்போ நீங்கள் வந்து சிஸ்கோவில் போயிட்டு கேட்குறீங்கன்னு வைங்களேன், எனக்கு வந்து 4 போட்டு இருக்கிற மாதிரி ஒரு கார்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா சர்வரோட மாடல் கேட்பாங்க. ஸோ அந்த சர்வர் மாடல் நம்பர் சொன்னீங்கன்னா இந்த சர்வரில் மேக்ஸிமம் இத்தனை போட்டு தான் போட முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் கார்டு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்க, சரிங்களா. இந்த விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் கார்டெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லைட்ஸில், அதாவது அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு காம்பனன்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த சிஸ்கோ யூசிஎஸோட இந்த கார்டு வந்து எங்கே வரும்னா பிளேட் லெவலில் வரும். ஓகேங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் இன்டர்கனெக்ட் பார்த்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்கிடெக்சரில் இங்கே வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் எக்ஸ்டெண்டர் இந்த இடத்துல வருது. ஸோ இந்த ஃபேப்ரிக் எக்ஸ்டெண்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இது வரும், இந்த விர்ச்சுவல் அடாப்டர், சரிங்களா. இந்த பிளேடு அட்டாச் பண்ணாம, அதாவது பிளேடுக்குள்ள தான் அந்த கார்டை இன்சர்ட் பண்ணுவீங்க. இந்த விர்ச்சுவல் அடாப்டர் கார்டு இருக்குல்ல, அது பிளேடுக்குள்ள தான் இன்சர்ட் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து பிளேட்ல வரும் இந்த சிஸ்கோ யூசிஎஸ் விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் கார்டுங்கிறது. ஸோ அதில் இவ்வளோ மாடல்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ், அதாவது இந்த காம்பனன்ட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சா. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வர் சீரிஸ். அதாவது சிஸ்கோவில் பார்த்தீங்கன்னா யூசிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா சர்வர்ஸ் பார்த்தீங்கன்னா பி சீரிஸ், சி சீரிஸ், எஸ் சீரிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, சரிங்களா. பி சீரிஸ் என்ன அப்படின்னா என்ன பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா பிளேட் சர்வர் அப்படின்றத பாயிண்ட் பண்ணுது. ஓகேங்க சார். ஸோ சி சீரிஸ் சர்வர் அப்படின்னா ரேக் சர்வர்ஸ். அதுக்கப்புறம் எஸ் சீரிஸ், சிஸ்கோ யூசிஎஸ் எஸ் சீரிஸ் அப்படின்னா ஸ்டோரேஜ் சர்வரை வந்து பாயிண்ட் பண்ணும்.
ஓகே. ஸோ இப்போ அந்த பி சீரீஸ்ல பாருங்க நிறைய மாடல் சர்வர்ஸ் வந்து இருக்கு. ஓகே. சரிங்களா? அதே மாதிரி சி சீரீஸ்லயும் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு. எஸ் சீரீஸ். ஸோ இந்த மாடல்ஸ்லாம் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா உங்களோட சிபியூ, ரேம் ரிக்யர்மெண்ட், ஸ்டோரேஜ் ரிக்யர்மெண்ட் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க மாடலை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஓவராலாக இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் என்னன்னா இந்த சிஸ்கோவோட ஆர்கிடெக்சர் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ இந்த சிஸ்கோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ காம்பனன்ட்ஸ் வந்து உள்ள வரும். இங்கே ரேக் மவுண்ட்னு சொன்னோம் இல்லையா, அந்த ரேக் மவுண்ட் இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்க. ஸோ அந்த ரேக் மவுண்ட் எங்கே வரும்னா இதுதான் அந்த ரேக் மவுண்ட் சர்வர்ஸ். ஸோ இந்த சர்வரில் எந்த மாடல் வேணால் அந்த இடத்துல இருக்கலாம். ஓகே. சரிங்களா? ஸோ இது வந்து சிஸ்கோ யூசிஎஸோட காம்பனன்ட்ஸ். ஸோ சிஸ்கோ யூசியோட காம்பனன்ட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அதாவது ஒரு ஓவர்வியூ புரிஞ்சுதா? எப்படி நம்ம காம்பனன்ட்ஸோட ரிலேட் பண்றோம் அப்படின்றது? புரியுதுங்க சார். ஓகே. ஸோ இப்போ அடுத்தது போகலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம காம்பனன்ட்ஸை பார்த்துட்டோம். சிஸ்கோட ஆர்கிடெக்சர் எப்படிலாம் வந்து அதை இன்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு டேட்டா சென்டருக்குள்ள அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்தது என்னன்னா நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்து ஃபேப்ரிக் இன்டர் கனெக்ட்ஸ். ஸோ ஃபேப்ரிக் இன்டர் கனெக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கிடெக்சரில் எங்கே சொன்னேன், இங்கே டாப்பில் சொன்னேன். ஸோ டாப்பில் இங்கே சொல்லும்போது அது வந்து காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இதில் இந்த 4 மாடலில் 1 2 3 4 5 இருக்குது. 5 மாடல்ஸ் எது வேணா இருக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் இன்டர் கனெக்ட் போடுறாங்களா, இது எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா 2ஆக தான் போடுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு மாடியூல் டவுன் ஆயிடுச்சுன்னு வைங்க, உங்களுக்கு மொத்த சேசஸோட நெட்வொர்க் அவுட்டேஜ் ஆகிடும் இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா 2 மாடியூலை கனெக்ட் பண்ணி அது ரெண்டுத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணி ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணி தான் இதை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிளஸ்டர் ஃபார்மேஷன்லாம் எப்படி பண்ணுறாங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். ஸோ இந்த 2 மாடியூலை வந்து இன்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சேசஸில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ இந்த சேசஸில் கனெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த சேசஸை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும். அப்போது அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான சாஃப்ட்வேர் என்ன, சிஸ்கோ யூசிஎஸ் மேனேஜர் இருந்தால் தான் நம்ம வந்து சேசஸ் எல்லாம் ஒரு சிங்கிள் கன்சோல் வந்து மேனேஜ் பண்ண முடியும். அந்த சிஸ்கோ யூசிஎஸ் மேனேஜர் எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த ஃபேப்ரிக் இன்டர் கனெக்ட் மாடியூல்ஸ்லேருந்து தான் வரும். ஸோ இந்த ஃபேப்ரிக் இன்டர் கனெக்ட் மாடியூல்ஸ்